ஓம் சாந்தி. 25/12/2024. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சார்ட் ஆகும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள். கேள்வி: ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என கூறுகிறீர்கள். எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய கவலை இருந்தது. அவர் கிடைத்து விட்டார். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுடன் மாயை போரிட்டு இருக்கிறது என்று பாபா பார்க்கும்போது, குழந்தைகளே நலமாக இருக்கிறீர்களா என கேட்பார். ஓம் சாந்தி. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் பரம குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கும் என பாபா புரிய வைக்கிறார். இந்த நினைவில் நிச்சயம் இருப்பார்கள். இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. கல்பகல்பமாக தந்தைதான் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஞானக்கடல், பதீத பாவனர். இப்போதுதான் இது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஞானத்தின் மூன்றாவது கண் தெய்வீக புத்தி கிடைத்து இருக்கிறது. குழந்தைகள் புரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தந்தையை மறந்து விட்டீர்கள் என்றால் ஆசிரியர், குரு எப்படி நினைவிற்கு வருவார்கள்? மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. பாபாவின் 3 ரூபங்களையும் மறக்க வைக்கிறது. நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என கூறுகிறார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறது. ஆனால் தோல்வி அடைந்தால் பல கோடியை எப்படி பெற முடியும்? தேவதைகளுக்கு கூட தாமரையின் அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும். மனிதர்களின் படிப்பு இவ்வாறு இருக்க முடியாது. தேவதையின் புகழை பாடுகிறார்கள். இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தைதான். மற்றபடி அவர்களின் பெருமை என்ன? இன்று கழுதை, நாளை ராஜா. இப்போது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த முயற்சியில் அநேகர் தோல்வி அடைகிறார்கள் என அறிகிறீர்கள். ஞானம் மிகவும் எளிது. இருப்பினும் மிகச் சிலரே தேர்ச்சி அடைகிறார்கள். ஏன் மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது? தனது சார்ட்டை வையுங்கள் என பாபா கூறுகிறார். ஆனால் எழுதுவது இல்லை. எதுவரை எழுதுவது? எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை, சில நேரம் கீழான நிலை. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சார்ட் ஆகும். பாவம், இவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டிருக்கிறது என பாபா புரிந்து கொள்வார். இல்லை என்றால் ஸ்ரீமத்தை அமல்படுத்த வேண்டும். 1-2% கஷ்டப்பட்டு எழுதுகிறார்கள். ஸ்ரீமத்திற்கு இவ்வளவு மதிப்பு அளிப்பது இல்லை. முரளி கிடைக்கிறது, அப்போதும் படிப்பது இல்லை. பாபா கூறுகிறார் என்றால் உண்மை. முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கற்பிக்க முடியும் என மனதில் அவர்களுக்கு நிச்சயம் தோன்றும். என்னை நினைத்தால் சொர்க்கத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என பாபா கூறுகிறார். இதில் பாபாவும் வந்துவிட்டார், படிக்க வைப்பவரும் வந்துவிட்டார், சத்கதி அளிக்கும் வள்ளலும் வந்துவிட்டார். சில வார்த்தைகளிலேயே அனைத்து ஞானமும் வந்துவிடுகிறது. இங்கே நீங்கள் ரிவைஸ் ஆவதற்காக வருகிறீர்கள். பாபாவும் இதைதான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் நாங்கள் மறந்து விட்டோம் என்று
நீங்களே கூறுகிறீர்கள். ஆகவே இங்கு ரிவைஸ் ஆவதற்காக வருகிறார்கள். சிலர் செய்தாலும் கூட ரிவைஸ் ஆவது இல்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வார்கள்? முயற்சி செய்விப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். இதில் யாருக்கும் அதிக உபச்சாரம் செய்ய தேவை இல்லை. அந்த படிப்பில் அதிகமாக படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவரையும் ஒன்று போல படிக்க வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை படிக்க வைப்பார்கள்? எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள்? அந்த படிப்பில் யாராவது பெரிய ஆட்களின் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதிகமாக படிக்க வைப்பதற்காக வாய்ப்பளிப்பார்கள். இவ்வளவு மந்தமாக இருக்கிறார். ஆகையால் படிக்க வைத்த அவர்களை தகுதியடைய வைக்க வேண்டும் என ஆசிரியருக்கு தெரியும். இந்த ஆசிரியர் அவ்வாறு செய்வது இல்லை. இவர் அனைவரையும் ஒன்று போல கற்க வைக்கிறார். அதிகமான முயற்சி செய்து ஆசிரியர் சிறிது கருணை காண்பிக்கிறார். சிலர் பணத்தையும் பெறுகிறார்கள். முக்கியமாக நேரமெடுத்து படிக்க வைக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் அதிகமாக படித்து புத்திசாலியாக ஆகிறார்கள். இந்த தந்தையோ அனைவருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே மந்திரத்தை அளிக்கிறார். தந்தை ஒருவரே பதீத பாவனர். அவருடைய நினைவில்தான் நாம் தூய்மையாக மாறுவோம். அது குழந்தைகளாகிய உங்களின் கையில் இருக்கிறது. எவ்வளவு நினைப்பீர்களோ அவ்வளவு தூய்மையாக ஆவீர்கள். பதவிக்கு ஆதாரம் ஒவ்வொருவரின் முயற்சி ஆகும். அவர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்தும் செல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட அநேக யாத்திரைகள் செய்தீர்கள். பிறகு என்ன நடந்தது? கீழேதான் விழுந்து வந்துள்ளீர்கள். யாத்திரைகள் எதற்காக? பிறகு என்ன நடக்கும்? எதுவும் தெரியவில்லை. இப்பொழுது உங்களுடையது நினைவு யாத்திரை ஆகும். மன்மனாபவ என்ற ஒரே வார்த்தைதான். உங்களுடைய இந்த யாத்திரை அனாதியாகும். அவர்களோ நாங்கள் இந்த யாத்திரையை அனாதி காலத்திலிருந்து செய்கிறோம் என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் ஞானத்துடன் நாங்கள் கல்ப கல்பமாக இந்த யாத்திரையை செய்கிறோம் என கூறுகிறீர்கள். இந்த யாத்திரையை தந்தையே வந்து கற்றுக் கொடுக்கிறார். அந்த யாத்திரைகளில் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள், எவ்வளவு சட்டம் இருக்கிறது. இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது. ஒரு தந்தையை தான் நினைக்க வேண்டும். இதன் மூலம்தான் தூய்மையாக ஆக முடியும். பாபா உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறார். அந்த யாத்திரைகளை நீங்கள் பல பிறவிகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் நாலாபுறமும் சுற்றி அலைந்தோம், பகவானிடமிருந்து விலகியே இருக்கிறோம் என பாடுகிறார்கள். யாத்திரையிலிருந்து திரும்பிய பிறகு விகாரங்களில் விழுவதால் என்ன நன்மை? இப்போது தந்தை வந்திருக்கிறார். இதுவே புருஷோத்தம சங்கம யுகம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். தந்தை வந்துவிட்டார் என அனைவரும் ஒரு நாளில் புரிந்து கொள்வார்கள். பகவான் கடைசியில் எப்படி கிடைப்பார்? இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சிலர் நாய் பூனையில் கூட இருக்கிறார் என நினைக்கிறார்கள். இது அனைத்திலும் பகவான் கிடைப்பாரா? எவ்வளவு பொய்யாக இருக்கிறது. பொய்யாகவே சாப்பிடுகிறார்கள், பொய்யாகவே குடிக்கிறார்கள், பொய்யாகவே இரவை கழிக்கிறார்கள். ஆகவே இதற்கு பொய்யான கண்டம் என்று பெயர். உண்மையான கண்டம் என சொர்க்கத்திற்கு கூறப்படுகிறது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் அனைவரும் பாரதவாசிகளாக இருந்தனர். இன்று அதே பாரதவாசிகள் நரகத்தில் இருக்கிறார்கள். இதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடமிருந்து நாம் ஸ்ரீமத்தை பெற்று பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என அறிகிறீர்கள். அந்த சமயம் பாரதத்தில் வேறு யாரும் கிடையாது.
உலகம் முழுவதும் தூய்மையாக மாறுகிறது. இப்பொழுது எவ்வளவு அதிகமான தர்மங்கள் இருக்கிறது? பாபா முழு மரத்தின் ஞானத்தை கூறுகிறார். உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார், நீங்கள்தான் தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு வைஷ்யர்கள் சூத்ரர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் பிராமணன் ஆகி இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை ஒரு பொழுதும் சந்நியாசியோ வித்வான்கள் மூலமாகவோ கேட்டு இருக்கிறீர்களா? நானே அது என்பதன் பொருளை பாபா எவ்வளவு எளிதாக கூறுகிறார். நான் தான் அது என்றால் நான் ஆத்மா. ஆத்மாக்களாகிய நாம் இவ்வாறு சுழல்கிறோம். அவர்களோ ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம், பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆகிறோம் என கூறிவிட்டார்கள். நானே அது என்பதன் பொருள் ஒருவருக்கு கூட தெரியவில்லை. நானே அது என்ற மந்திரத்தை எப்பொழுதும் புத்தியில் நினைவில் நிறுத்த வேண்டும் என பாபா கூறுகிறார். இல்லை என்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள்? அவர்கள் 84 பிறவியின் பொருளை கூட புரிந்து கொள்ளவில்லை. பாரதத்தின் உயர்வும் வீழ்ச்சியும் என பாடப்பட்டிருக்கிறது. சதோ பிரதான, சதோ ரஜோ தமோ, சூரிய வம்சம் சந்திர வம்சம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது. ஒரே ஒரு தந்தை, விதையின் ரூபத்தை தான் ஞானக்கடல் என கூறப்படுகிறது. அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவது இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா ஆகிறோம் என்பது கிடையாது, இல்லவே இல்லை. பாபா தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார், தனக்கு சமமாக கடவுளாக மாற்றவில்லை. இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் புத்தியில் சக்கரம் சுழலும். நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என நீங்கள் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இதில் நேரம், வர்ணம், வம்சம் அனைத்தும் வந்துவிடுகிறது. இந்த ஞானத்தினால்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆகிறீர்கள். ஞானம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த பள்ளிக்கூடங்களில் தேர்வு நடக்கும் போது விடைத்தாள்களை நிரப்புகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து கூட வினாத்தாள் வருகிறது. வெளிநாட்டில் யார் படிக்கிறார்களோ அவர்களில் கூட யாராவது பெரிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம். சோதித்து பார்க்கலாம். இங்கே உங்களுடைய விடைத்தாள்களை யார் சோதிப்பார்கள்? நீங்களேதான் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுமோ செய்யுங்கள். படித்து எந்த பதவியை தந்தையிடமிருந்து பெற வேண்டுமோ அதை பெறுங்கள். எந்த அளவிற்கு தந்தையை நினைக்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். அவர்களுக்கு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது, பிரஜைகள் கூட வேண்டும் அல்லவா? ஆகவே சேவை செய்ய வேண்டும் என்ற கவலை இருக்கும். அங்கே அமைச்சர் போன்றவர்களின் அவசியம் இருக்காது. இங்கே புத்தி குறையும் போது அமைச்சர்களின் அவசியம் ஏற்படுகிறது. இங்கே பாபா பைசா இருக்கிறது, என்ன செய்வது, எப்படிப்பட்ட தொழில் செய்வது என பாபாவிடம் ஆலோசனை கேட்க வருகிறார்கள். உலகிய தொழிலை பற்றிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதீர்கள் என பாபா கூறுகிறார். ஆம், யாராவது மனசோர்வு அடைந்து இருந்தால் சிறிது மன ஆறுதல் அளிப்பதற்காக தெரிவிக்கிறார். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை. அழுக்காகிய உங்களை தூய்மையாக்கி உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குவதுதான் என்னுடைய வேலையாகும். நீங்கள் பாபாவிடமிருந்து எப்பொழுதும் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்கள். இப்பொழுது அனைவருடையதும் அசுர வழியாகும். அதுவோ
சுகதாமம். அங்கே ஒருபோதும் நலமாக இருக்கிறீர்களா என கேட்க மாட்டார்கள். உடம்பு நன்றாக இருக்கிறதா, இந்த வார்த்தைகளை இங்கேதான் கேட்கிறார்கள். அங்கே இந்த வார்த்தைகளே இருக்காது. துக்கதாமத்தின் எந்த வார்த்தைகளும் கிடையாது. குழந்தைகளுக்குள் மாயையின் பிரவேசம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது பாபாவிற்கு தெரிகிறது. ஆகவே நலமாக உள்ளீர்களா என பாபா கேட்கலாம். மனிதர்கள் இங்கே கூறப்படும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. வேறு யாராவது மனிதர்கள் கேட்டால், நாங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகள், எங்களை ஏன் நலம் விசாரிக்கிறீர்கள் என கேட்கலாம். பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய சிந்தனை இருந்தது. இப்போது அவரும் கிடைத்து விட்டார். இப்போது வேறு என்ன கவலை? இது எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாருடைய குழந்தைகள் என்ற ஞானம் கூட புத்தியில் இருக்கிறது. நாம் தூய்மையாக மாறும்போது போர் ஆரம்பமாகும். உங்களை நிச்சயம் கேட்பார்கள், நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என நீங்கள் கூறுவீர்கள். நோய் இருந்தாலும் கூட நலத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். பாபாவின் நினைவில் இருப்பதால் சொர்க்கத்தை விட இங்கே அதிகமாக திருப்தியாக இருக்கிறீர்கள். சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். நம்மை எவ்வளவு தகுதி அடைய வைக்கிறார். பிறகு நமக்கு என்ன கவலை இருக்கிறது? ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எதை பற்றிய கவலை? அங்கே தேவதைகளுக்கு கூட கவலை இல்லை. தேவதைகளை விட மேலானவர் இறைவன். எனவே ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? பாபா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பாபா நம்முடைய ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா நம் மீது கிரீடத்தை வைக்கிறார். இதற்கு ஆங்கிலத்தில் கிரவுன் பிரின்ஸ் என கூறுவார்கள். தந்தையின் கிரீடத்தை பிள்ளை அணிவார். சத்தியுகத்தில் சுகமே சுகம் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே செல்லும் போது இயல்பாகவே அந்த சுகத்தை பெறலாம். அது உங்களுக்கு தான் தெரியும். சத்தியுகத்தில் என்ன நடக்கும்? இந்த உடலை விட்டு நாம் எங்கே செல்வோம்? இப்போது உங்களுக்கு பாபா நடைமுறையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்பது உண்மை என நீங்கள் அறிகிறீர்கள். இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சொர்க்கம் எது நரகம் எது என தெரியாது. கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதியிருக்கின்றனர். இந்த ஞானத்தை ஜென்ம ஜென்மமாக கேட்டு கேட்டு விழுந்து கொண்டே வந்துள்ளீர்கள். இப்போது நாம் எங்கிருந்து எங்கே வந்து விழுந்து இருக்கிறோம் என உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்தில் இருந்து விழுந்து கொண்டே வந்துள்ளோம். இப்போது நாம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை வந்து அடைந்து இருக்கிறோம். கல்ப கல்பமாக தந்தை படிக்க வைப்பதற்காக வருகிறார். பாபாவுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? இவரே நம்முடைய உண்மையிலும் உண்மையான சத்குரு. அவரே முக்தி ஜீவன் முக்தியின் வழியை தெரிவிக்கிறார். இந்த பாபா கற்றுக்கொள்வதை போல இவரை பார்த்து குழந்தைகளாகிய நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. எண்ணம் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. தந்தையை அடிக்கடி குழந்தைகள் மறந்து போகிறீர்கள். தந்தையை மறப்பதால் தந்தையின் போதனைகளையும் மறக்கிறீர்கள். நாம் மாணவர்கள் என்பதையும் மறக்கிறீர்கள். மிகவும் எளிதாகும். பாபாவின் நினைவில்தான் அற்புதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதத்தை வேறு எந்த தந்தையும் கற்பிக்க முடியாது. இந்த அற்புதத்தினால்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறார்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கியுள்ளார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். அந்த தர்மம் சத்யுகம் மற்றும் திரேதா அரை கல்பத்திற்கு இருக்கிறது. மற்ற தர்மத்தினர் பிறகுதான் வளர்ச்சி
அடைகிறார்கள். கிறிஸ்து வந்தார். முதலில் மிகச் சிலரே வந்தனர். எப்போது அதிகரிக்கிறார்களோ அப்போது ராஜ்யம் செய்ய முடியும். கிறிஸ்தவ தர்மம் இதுவரை இருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறோம் என அவர்கள் அறிகிறார்கள். இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வந்தார். இப்போது வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவினுடையவர் என கிறிஸ்தவர்கள் கூறுவார்கள். முதலில் ஒரு கிறிஸ்து வந்தார், பிறகு அவர்களுடைய தர்மம் உருவாகிறது, வளர்ச்சி அடைகிறது. 1 2, 2 4, பிறகு இப்படியே வளர்ச்சி பெறுகிறது. இப்போது கிறிஸ்தவர்களின் மரம் எவ்வளவு பெரியதாக ஆகிவிட்டது என பாருங்கள். தேவி தேவதா வம்சம்தான் அடிமரம். ஆகவே பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என கூறப்படுகிறது. ஆனால் பாரதவாசிகள் நாம் பரமபிதா பரமாத்ம சிவனின் நேரடி குழந்தைகள் என்பதை மறந்துவிட்டனர். ஆதிதேவ் இருந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த மனிதர்கள் அவருடைய வம்சாவளி என கிறிஸ்தவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மற்றபடி அவர்கள் தங்களின் கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை புத்தரை தந்தை என நினைக்கிறார்கள். குலம் அல்லவா கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்தவர்களின் தேசத்தில் இருக்கிறது. அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் இங்கே தவம் செய்துள்ளீர்கள். எனவே உங்களுடைய நினைவு சின்னம் இங்கே அபுவில் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். நானே அது என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். இரண்டாவது, எண்ணம் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். வரதானம் பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகத்தின் தேவன் சுகஸ்வரூபம் ஆகுக. விளக்கம். மகான் ஆத்மாக்களாகிய உங்கள் அடையாளம் பணிவுத்தன்மையாகும். எவ்வளவு பணிவுள்ளவராக ஆகிறார்களோ அந்த அளவிற்கு அனைவர் மூலமாகவும் மரியாதை பெறுவீர்கள். யார் பணிவுள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். ஆகவே எந்த சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவர்கள் சுகத்தின் அனுபவத்தை பெற வேண்டும். எனவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள் புகழ் சுக கடலின் குழந்தைகள், சுகஸ்வரூபம், சுகதேவர்கள். எனவே அனைவருக்கும் சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் நீங்கள் அதை பெறக்கூடாது. ஸ்லோகன். யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி ஆவார். ஓம் சாந்தி.